சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு சென்னையை விட்டு வெளியே வர மனசே இருக்காது. அதுக்கு காரணம் அங்க இருக்க சகல சௌகரியம் தான். வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்தா சூப்பர் மார்க்கெட்டு, நடந்து வரக்கூடிய தூரத்துல பேங்க், ஏடிஎம், இது மாதிரியான எல்லா விஷயங்களும் நடந்து போற தூரத்திலேயே பார்க்கற தூரத்திலேயே இருந்து பார்த்து பழகினதுனால அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர இங்க பாதி பேருக்கு மனசே இல்லை. உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருங்க. உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். சென்னை ஒன்ல இருந்து நம்ம சைட் கரெக்டா 5 மினிட்ஸ். நீங்க பார்த்தா அந்த ரோடு வண்டிக்கு கிராஸ் ஆகுது பாருங்க, அந்த ரோடு பஸ் போற மெயின் ரோடு. எல்லா கமர்ஷியல்ஸும் அந்த ரோட்டு மேல பாக்குற தூரத்திலேயே இருக்கு. இந்த சைட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல உங்க ஏரியால இங்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், அதுவும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல, மெயின் ரோட்ல இருந்து 2வது பிளாட் ஃபுல் அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில இருக்குது பாருங்க இந்த அபார்ட்மெண்ட். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில. சரி, ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துருவோம். நம்ம ஓஎம்ஆர்ல சத்யபாமாக்கு எக்ஸாக்ட் பேக் சைட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அப்பாசாமி அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்ல தான் அமைஞ்சிருக்கு நம்மளோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இருக்கிற ஏரியா நம்ம ஓஎம்ஆர் செம்மஞ்சேரி. நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதான் ஓஎம்ஆர் மெயின் ரோடுங்க. நம்ம ப்ராப்பரா இருக்குது செம்மஞ்சேரியில. ஓகேங்களா? அப்பாசாமி அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல நிக்கிறோம். இந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தா இங்க இருந்து கரெக்டா வெறும் 700 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்துல நம்ம அபார்ட்மெண்ட் மெயின் ரோட்ல இருந்து 2வது பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட்டா இங்க பிரம்மாண்டமா நிக்குதுங்க. இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட அபார்ட்மெண்ட்டுங்க. எலிவேஷன் கலர்ஸ்லாம் கொடுத்தா இன்னும் சூப்பர் ஆயிரும். வாங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஒரு வீடை பார்ப்போம். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில இருக்கிறது 6 வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர் 2 வீடு, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்ட்ரக்சர் எல்லாமே முடிஞ்சாச்சு. பெயிண்டிங் வேலை ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா பெயிண்டிங் கஸ்டமைசேஷன் உங்களுது, டெய்ல்ஸ் கஸ்டமைசேஷனும் உங்களுது தான் மக்களே. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியம். சரிங்களா? ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை மாற்றி தர முடியாது. அதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இருக்கிற 6 அபார்ட்மெண்ட்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்க அபார்ட்மெண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷனுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாம் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஹாலில் செப்பரேட்டாக ஒரு டைனிங்கான ஏரியா ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு டைனிங் ஏரியா இருக்கு. டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஹால். இது பாருங்களேன், டைனிங் ஏரியாவில் இருந்து பார்த்தா அந்த மெயின் ரோடு தெரியுது பாருங்க, வண்டிக்கு காசு ஆகுது இல்லையா? அதுதாங்க பஸ் போகிற மெயின் ரோடு. அதுதான் நம்ம பார்த்த இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த எல்லா கமர்ஷியல்ஸும் அந்த ரோட்டு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லிஃப்ட்டை விட்டு இறங்கி கீழே போனீங்கன்னா எல்லா கமர்ஷியல்ஸும் ஈஸி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இல்லாத டைமில் நம்ம வீட்டு லேடிஸ் கூட தேவையான விஷயங்களை ஈஸியாக வாங்கிட்டு வர முடியும். ஸோ இங்கே ஃபுல்லாக சோஃபாக்கான ப்ரொவிஷன், இந்த இடத்துல டிவிக்கான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? இருக்கிற 6 வீடுமே 2 BHK வீடு தாங்க. எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 795 ஸ்கொயர் ஃபீட், ரவுண்டிங்காக தான் 800 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்களேன். 800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 850 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு 2 சைஸஸ்ல உங்களுக்கு ஃபிளாட்டுகள் இங்கே அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ஹால் பார்த்தாச்சு, டைனிங் ஏரியா பார்த்தாச்சா, இங்கே கிச்சன் நம்ம பார்க்குறோம். நோட்டீஸ் பண்ணீங்களா அதை? ஆமாங்க, கிச்சன்லேயும் 2 விண்டோங்க உங்களுக்கு. ஸோ சுற்றி ஃபுல்லாக அபார்ட்மெண்ட்டுகளை பார்க்குறீங்க. இந்த ஜன்னல் இந்த பார்த்தா தெரியுது பாருங்க, மெயின் ரோடு அதுதான். சரிங்களா? ஸோ கிச்சன்லேயும் 2 விண்டோ, 2 பெட்ரூம்ஸ்லேயும் 2 விண்டோ அப்படின்ட்டு வெளிச்சம் காத்தோட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நம்ம கிச்சனை விட்டு வெளியே வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரைட் சைடு ஹாலை, அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பிங்கன்னா இங்கே டைனிங் ஏரியா. ஓகேங்களா? 800 850 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட் என்ன சைஸில் இருக்குமோ பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு ஃப்ளோர் பிளான். ஓகேங்களா? வந்து பாருங்க, நீங்களுமே அதை விஷுவலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுலேயுமே 2 விண்டோ இருக்கு, அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பட்டி லேயர் பார்த்து முடிச்சிருக்காங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து புக் பண்ணிங்கன்னா டெய்ல்ஸும் பெயிண்டிங்கும் உங்கள் கஸ்டமைசேஷன் எடுக்கும்போது நீங்களே வீடு கட்டின அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்குள்ள உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஃபீட்டுக்கு வால் டைலும் வரப்போகுது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு தெரியும். முழுக்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பில்டர் போயிருக்கிறது. சரிங்களா? ஸோ டேரக்டாக பில்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவரே காண்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டாக விசிட் வந்து பார்க்கலாம். ஹால் பார்த்தாச்சு, டைனிங் ஏரியா பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு, ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு இல்லையா? இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுக்குள்ளேயும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். மக்களே, இந்த வீட்டை பொறுத்தவரையில் இருக்கிற லொகேஷன் ஓஎம்ஆர் செம்மஞ்சேரி, சத்யபாமாக்கும் அப்பாசாமி அபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாக்ட் பேக் சைடு, பிரைம் ஏரியா ஆஃப் சென்னை. இங்க இருந்து எல்லாமே ரொம்ப பக்கம். இங்க இருந்து துறைப்பாக்கம், சென்னை 1 ஐடி காரிடார் வெறும் ஒரு 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான் இந்த பெட்ரூம்குள்ள இருக்க அட்டாச் ரெஸ்ட் ரூம் பாக்குறீங்க நீங்க. சரிங்களா? இது இல்லாம இந்த சைடு ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி ஐடி காரிடார். இந்த லொகேஷன்ல 3 மால்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? மரினா மால், வெவேரா மால், பிஎஸ்ஆர் மால்னு 3 மால் இருக்கு. அதுல 2 மால் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துருது. ஓகேங்களா? ஸோ பிரைம் ஏரியா, லொகேஷன் சூப்பரா இருக்கும். நான் மாடியில் போய் காட்டுறேன் பாருங்க. லிஃப்ட் வசதி இருக்கு, சிசிடிவி கேமரா வசதியும் பண்ணி தராங்க இந்த அபார்ட்மெண்ட்ல பில்டர். ஓகேங்களா? ஸோ பாக்குறீங்க நீங்க ஃபுல்லா ஐரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள். இங்க ஐரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள் விலை கேட்டுங்க. ஜென்ரலாவே இங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 80 lakhs குறைஞ்சபட்சம். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் அதோட பாதி ரேட்டுக்கு இந்த அபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வெவ்வேறு மால் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ஸ்.
பிஎஸ்ஆர் மால் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3 to 3.5 கிலோமீட்டர் மட்டும் தான் வருது. இங்க மரினா மாலுமே நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாங்க. அபார்ட்மெண்ட் ரொம்ப பிரைம் லொகேஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்பாசாமி அபார்ட்மெண்ட்க்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல வேற இருக்குன்னு சொல்றீங்க. ஓஎம்ஆர் ஸ்டைல்ல அபார்ட்மெண்ட் 80 லட்சத்துக்கு மேல வருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த அபார்ட்மெண்ட் உங்க பட்ஜெட்டுக்குள்ள கொடுக்குறாங்க. பிரைஸ் 47,70,000 இருந்து இங்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட்கள் கிடைக்குதுங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 850 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லிமிட்ல வருது. பேங்க் லோன் தாராளமா நீங்க அவைல் பண்ணலாம். அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில வந்துருச்சு பில்டிங். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்ஸ் இருக்க ஒரு பிரைம் ஏரியா இங்க இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுக்கிறது உண்மையிலேயே ரீசனபிளா இருக்கு. உடனே தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா விசிட் வந்து பாருங்க. இந்த லொகேஷன்ல வீடு பார்க்கறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.